பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. ஸோ எந்த வேலை நம்ம செஞ்சாலும் சரி, அதை நல்லா டெடிக்கேட்டடாக செய்யுங்க, ஃபுல் ஃப்ளெட்ஜாக செய்யுங்க, நம்பிக்கையோட ஹார்ட் ஒர்க் கூட கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். சில பேருக்கு சீக்கிரம் கிடைச்சிரும், சிலருக்கு கொஞ்சம் அந்த டைம் எடுத்துக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் ஆகும். ஆனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அது ஹார்ட் ஒர்க்கோட நல்ல மோட்டிவேஷனாக, ஸோ நல்ல ஒரு எனர்ஜியாக நம்ம அதை செய்யணும். யாரும் நமக்கு வெளியிலேருந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கவே மாட்டாங்க, சரிங்களா? நம்மளை செல்ஃப் மோட்டிவேட் எப்போ பண்ணிக்கிறோமோ அப்போ மட்டும்தான் லைஃப் லாங் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் மோஸ்ட்லி என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய வீடியோஸ் நான் கொடுப்பேன். ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு லாஸ்ட்டாக இந்த 1 வீக் ஃபுல்லாகவே எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனல் மெசேஜ் வருது எல்லாமே. நிறைய கடன் இருக்குது, கடனை எப்படி அடைக்கிறது, நாங்கள் எந்த ஒரு விஷயமுமே நாங்கள் அனாவசிய செலவே பண்ணல சிஸ்டர், ஆனாலும் எனக்கு ஒரு கடன் அடைக்கிறது, திருப்பி கடன் வருது, என்ன தான் பண்ணுறது, லைஃப்பில் சேவிங்ஸே இல்லை, ஒரு சின்ன சின்ன ஆர்டி சேவிங்ஸோ இல்லைனா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ இல்லை ஒரு ஜுவல்ஸ் வாங்குறதோ எதுவுமே என் லைஃப்பில் நடக்க மாட்டேது, இருக்கிறதெல்லாம் போய் நான் அடகு தான் வைக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட புலம்புறீங்க. ஆனால் அவங்ககிட்ட கேட்கும் போது தான் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க, எந்த அத்தியாவசிய செலவுமே, அதாவது எந்த தேவையில்லாத செலவுமே நீங்கள் பண்ணலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி சிஸ்டர் செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க செலவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எதுக்கு கடன் ஆச்சுனே தெரியாமல் பல வருஷம் கடனை கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு சேவிங்ஸுக்கு ₹1 கூட இருக்காது. இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போதைக்கு உங்கள் கையில் எவ்வளோ சேவிங்ஸ் நான் வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறவங்க கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்குறதுக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சில விஷயத்த நீங்கள் தவிர்த்தா மட்டும்தான் லைஃப்பில் உங்களால் சேவிங்ஸ்குள்ளேயே போக முடியும். ஸோ அதில் ஒரு மோசமான 3 ஹேபிட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது பர்சனலாக நானும் என்னோட பிகினிங் ஸ்டேஜில் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. அது போக இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் நம்மளுடைய சேனல் பார்த்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா, அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கும் இந்த ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த 3 விஷயத்தை தவிர்த்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், கடன்லேருந்து வெளியே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். முதல் விஷயம் என்னன்னா, ஒன்று நமக்கு கடன் இருக்குதோ இல்லையோ, நம்ம வாங்குற இன்கம்மை முழுசாக நம்ம ஃபஸ்ட்டு செலவு பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு பெஸ்ட் ஹேபிட்டு. 10,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, நீங்கள் 1,00,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, வாங்குகிற அந்த சம்பளத்தில் குறைஞ்சது ஒரு 20-30% நம்மளால் சேர்த்து வைக்க முடியணும். 10,000 சம்பளம் வாங்குறவங்க அதுக்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணணும். நான் 10,000 செலவு பண்ணிட்டேன்னு சொல்கிறது ஒரு சரியான ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு உண்டான விஷயமே கிடையாது. அப்போ உடனே கேட்பீங்க, 10,000 சம்பளம் வாங்குறவங்க அப்போ நாங்கள் நல்லா சாப்பிடக்கூடாதா, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போடக்கூடாதா, ஒரு நல்ல பார்க்கு போகக்கூடாதா, பீச் போகக்கூடாதா, செலவு பண்ணக்கூடாதா, அப்போ நாங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய சம்பளம் கம்மியாக இருக்குது ஆனால் உங்களுடைய தேவை அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் நினைக்க வேண்டியது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குன்னா ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை பாருங்கள். 2 வேலை 3 வேலை பார்க்குறவங்க கூட நான் நேரில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் 40 வயசு 45 வயசு இருக்கிறவங்க கூட காலையில் ஒரு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் திரும்பவும் 4 ஹவர்ஸ் ஒரு ஹாஃப் டே திரும்பவும் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்குறவங்களாம் நான் கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நம்மளோட ஃபேமிலியோட பர்டனை குறைக்கணும், நம்ம ஃபேமிலி நார்மலாக ரன் ஆகணும்னா கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களோட இன்கம்மை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியே தான் ஆகணும். இல்லைங்க என்னால் இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பார்த்த வேலையை தான் நான் பார்ப்பேன்னு நினைக்கிறவங்க வேறு வழியே கிடையாது. என்ன சேலரி வாங்குறீங்களோ அதில் ஒரு 80% செலவு பண்ணுங்கள், 20% சேர்த்து வைங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு பேக்கப் மணின்னு ஒன்று இருக்கும். பேக்கப் மணி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அந்த இடத்துல அந்த பணம் உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகிடும். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், திடீர்னு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, இல்லை நமக்கே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வரலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரலாம், நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு கடன்கள் வரலாம், செலவுகள் வரலாம், பைக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம், சம்திங் நமக்கு எதுவுமே எதிர்பார்த்து நம்ம வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது பேக்கப் பணம் இல்லாதவங்க தான் டக்குன்னு வட்டிக்கு கடன் வாங்குவோம், அவசரத்துக்கு கடன் வாங்கினாலும் நிறைய தடவை இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நான் பட்டிருக்கேன். என்னடா இது, ஏன் நம்ம இப்படி போகிறோம், நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏன் நம்ம அடுத்தவங்கள்ட்ட பணம் கேட்குற மாதிரி இருக்குது, நான் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இப்போல்லாம் எல்லாமே அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே குடும்பம் நடத்திட்டு மீதி இருக்கிற ஒரு 20%ஆவது ஒரு 10,000னா ஒரு 2,000 சேர்த்து வச்சு ஒரு பேக்கப்புக்கு வச்சுக்கோங்க. திடீர் தேவைகளுக்கு அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கடனை நோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. சம்பளம் பத்தலைன்னு நினைக்கிறவங்க அதிகமாக இன்கம்
ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஒய்ஃபும் வேலைக்கு போகிறதா இருந்தால் போகலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வேலை பார்த்து உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கடனுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கணும்னா தேவையில்லாத விஷயங்களை வாங்கவே கூடாது. ஸ்டில் இப்போ வரைக்கும் என்னோடய வீட்டில் பீரோ கிடையாது, நிஜமாவே கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடன் கட்டில் கிடையாது, மெத்தை கிடையாது, சோஃபா கிடையாது, இதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையவே கிடையாது. யார் வீட்டில் வந்தாலும் 2 சேர் இருக்கும், சேரில் அவங்க உட்காந்துக்கலாம். பெட்ரூம்க்குலாம் கூட்டிகிட்டு போனால் வெறும் பாய் தான் இருக்கும், பாய் தலாணி தான் இருக்கும். ஆனால் அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லா சம்பளமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அதெல்லாம் எதுக்கு, அது எனக்கு தேவையாங்கிறதே நான் யோசிக்கவே இல்லை. புரியுதுங்களா? நான் எப்போ இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா, வாஷிங் மிஷினு, கட்லு, மெத்தை, இது எல்லாமே நான் சோஃபா எல்லாமே வாங்கினது என்னோட செகண்ட் டெலிவரிக்கு, அடுத்த மாதம் டெலிவரினா இந்த மாதம் வாங்கிட்டேன். ஏன்னா அதுக்கடுத்து 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளால் துணி துவைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிள் ஆகுன்றதுனால தான் இந்த திங்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுவும் என்னோட சேவிங்ஸ் பண்ணி சேர்த்து வச்சு வாங்கினேன், இஎம்ஐக்குள்ளேயே நான் போகல. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய கடனை பார்த்ததுனால திரும்பவும் கடனை, அந்த வார்த்தையே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால நான் அதை பண்ணிக்கிட்டேன். இது வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, அன்வான்டாக ஃபோன் வாங்குறது, அன்வான்டாக வந்து ஒரு பைக், புது பைக் வந்திருக்கா, பழைய பைக்கை போட்டுட்டு புது பைக் வாங்குவோம். ஸோ பழைய ஃபோன் நல்லா தான் இருக்கும், அந்த ஃபோனை வச்சுட்டு நம்ம வந்து புது ஃபோன் வாங்கலாம். இப்படி எக்ஸ்சேஞ்ச் அன்வான்டாக ஒரு சில விதத்துக்கு பிராண்டு மேலே வந்து ஒரு பைத்தியம் இருக்கும். பிராண்டடாக சட்டை போடணும், பிராண்டடாக செப்பல் போடணும், பிராண்டடாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ பிராண்டட் ட்ரெஸ்ஸு தான் போடணும். இந்த மாதிரி போகிறதுனாலேயே இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக சில பேர் வாழ்வாங்கல்ல, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்க ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது நிஜமாக சொல்கிறேன், நம்மளால் ஒன்றுமே சேர்த்து வைக்க முடியாது. சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஃப்ரிட்ஜ் நான் வந்து இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கேன். அப்போ அதெல்லாம் தப்பானா தப்பு தான். இஎம்ஐ போட்டு ஏன் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்? அதுக்கு நீங்கள் ஒரு சீட்டு கட்டி அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம். ஃப்ரிட்ஜை வச்சு இப்போ நமக்கு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரிட்ஜ் வந்து நமக்கு தேவையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரிட்ஜெல்லாம் சும்மா தான் இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத என்னென்ன செலவுகள் எல்லாம் நம்ம இஎம்ஐ மூலமாக பண்ணுறோங்கிறத இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் நம்ம லோன் போட்டு யூஸ் பண்ணுறது, அடிக்கடி ட்ரிப்பு போகிறது, அடிக்கடி வந்து அவுட்டிங் போகிறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு தேவை தான். நம்ம டோட்டலாக வேலை பார்த்துட்டே இருக்கோம், நமக்கு ஒரு ரெஸ்ட் தேவை, ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை. ஆனால் இந்த மாதிரி சடன்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம லோன் போட்டு அந்த லோனை வாங்கி நல்லா நம்ம செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லோனுக்காக நம்ம வேலைக்கு போவதற்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஒரு சேவிங்ஸுக்காக நம்ம ஓடும்போது நம்மக்கிட்ட சந்தோஷம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் கடனுக்காக நம்ம வேலைக்கு போகும்போது நீங்களே பாருங்களேன், நம்ம வந்து அவ்வளோ சந்தோஷமாக போக மாட்டோம், நம்மளால் வேலை அதிகமாக செய்ய முடியாது, வேண்டாம் வெறுப்பாக தான் நம்ம வேலைக்கு போவோம். இந்த மாதிரி அன்வான்டாக லோன் போட்டு நம்ம தகுதிக்கு மீறி படிக்க வைக்கிறதோ, நம்ம தகுதிக்கு மீறி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோ, நம்ம தகுதிக்கு மீறின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கே தெரியும்ல இது நம்ம பண்ணக்கூடாது. லோன் போட்டாலே கடன் போட்டு நம்ம ஏன் வாங்கி இதை பயன்படுத்தணும்? லோன் போட்டு ஏன் வந்து பொண்ணை வந்து இவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? நமக்கு என்ன முடியுதோ நம்ம அதை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம வந்துட்டோம்னாலே நமக்கு கடன் அதிகமாக வரவே வராது. நிம்மதியான லைஃப் நம்ம வாழலாம். நம்மளும் கடன் வாங்கி அந்த கடனுக்காக ஓடி நம்மளால் நிறைய சம்பாத்தியம் பண்ண முடியாமல், பசங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாமல், அப்புறம் அந்த கடனை தூக்கி அந்த பசங்க தலையில் கட்டி, இது நிறைய இடத்துல நடக்குது. இதால் நிறைய பசங்க சஃபர் ஆகுறாங்க இல்லையா? அதை நம்ம கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம நார்மலான விஷயந்தான், ஆனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான். நமக்கு பிடிச்ச விஷயத்த வாங்காமல் இருக்கணும், செலவு பண்ணுறதை குறைக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் உங்கள் செலவுகளை எழுதி வைங்க. உங்களுக்கு அது பேசிக் செலவாக தெரியும், ஆனால் நீங்கள் பண்ணுறது உங்களோட சேலரிக்கு ஆடம்பர செலவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எழுதி வச்சா தான் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கே வந்து தெரியாது எது ஆடம்பர செலவு, இது வந்து நார்மல் செலவு, அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் நிறைய விஷயம் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், ஓ இதெல்லாம் ஆடம்பரம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த ஏஜுக்கு தேவையில்லை, இல்லை நம்மளோட இன்கமுக்கு தேவையில்லை. ஸோ அது எல்லாமே நான் இப்போ பார்க்கணும்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே எல்லாராலையும் மினிமமாக சூப்பராக சேர்த்து வைக்க முடியும், எல்லா சம்பளத்துலையுமே சேவிங்ஸ் பண்ண முடியும், எல்லாராலையும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு நம்ம தான் காரணம். ஸோ நம்மளோட சிக்கனமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய நல்ல விஷயத்த கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப்பில் சூப்பராக இருங்க. ஸோ என்ன மாதிரி ஆர்டி போடுங்க, எஸ்ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டை வந்து சீட்டு போடுங்க. உங்களால் தட்டுச்சீட்டு போட முடியுதா, நகைச்சீட்டு போட முடியுதா, எது உங்களால் மாதம் வந்து ஒரு 5000 வந்து சேர்த்து வைங்க, அது மன திருப்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் நிறைய பேர் லைக் பண்ணுறதில்ல இல்லையா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.